வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாகர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஸோ அந்த சமயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி சார் டேரெக்டாக திவாகர் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் ஆடியன்ஸும் சரி, அவர் வெளியே போக மாட்டார், அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸாவது வருவார் உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருந்தது. எனக்குமே வந்து அவர் கடைசி வரையும் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருந்தது. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம். இவர் ஒரு ஆட்டம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து களைச்சி விடுற இடத்துல நிறைய டைம் வந்து இவர் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அந்த பர்டிகுலர் விஷயத்தினாலே வந்து டீவியேட் ஆகுது. டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எந்த கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப டீவியேட் ஆகிறத நம்மளே வந்து பார்த்தோம். மேபி அந்த பர்டிகுலர் ரீசனால் திவாகரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே உடஞ்சி ஆள்றாங்க விஜய் பார்வதி. ஸோ விஜய் பார்வதி ஃப்ரம் த டே ஒன் திவாகர் கூட இருந்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லைக் ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப ஒன்று சேர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த பர்டிகுலர் ரீசன்னால் லைக் அவங்க உடஞ்சி அழுறாங்க. ஸோ நீ இல்லாமல் நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறேனோ தெரில அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சி அழுது திவாகர் வந்து ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் சண்டை போட்டாலும் எனக்காக நீ வந்து பேசுவ, பட் இனிமேல் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப உடஞ்சி அழுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பேர், கலையரசன், இவங்க, அதுக்கப்புறம் விஜய் பார்வதி. ஸோ இவங்க 3 பேரும் ஒன்றா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கலையரசன் வந்து லைட்டாக விலகி போகவே இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலையரசன் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஸ்டில் ஒரு கேம் வந்து விளையாடுவாங்க. பட் இப்போ இனிமேல் யார் இருக்க போகிறா, நான் தனியாக தான் புலம் போகிறேன் அப்படின்ற ஃபீலில் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, எனக்கு எதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் விஜய் சேதுபதி சாரோட மாடுலேஷன் உங்களுக்கு நல்லா வருது, பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கும் வந்து ஃபன்னான சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செலங்களா இங்கே பாருங்கள் என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து மொத்தமும் வாங்குறாரு. ஸோ அவர் வந்து எஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் மூஞ்சி மாறிச்சு. அவருக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம போக மாட்டோம்னு சொல்லிட்டு. பட் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எஸ் அதை ஜோவியலாக தான் எடுத்துக்கிறாரு. பட் இதுக்கப்புறம் அவரோட அவதாரம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ என்ன மாதிரி அவர் வந்து இருக்க போகிறார். ஏன்னா உள்ளே இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து அவர் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நான் பார்ன் ஆக்டர் அப்படின்றத அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணுவார். பிக் பாஸ் சீசன் 9 திவாகரா அவர் வெளியே என்னவா இருக்கார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.